පැහැදිලිව අපේ වෙනවා. இந்த இடத்துல சொல்லுகிறபடி எங்களுக்கு தெளிவாய் விளங்குகிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ කියන්නේ පුද්ගලයෙක් කියලා. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். උන්වහන්සේ සාක්ෂි දෙනවා කියනවා. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். උන්වහන්සේ කතා කරනවා. ஆண்டவர் பேசுகிறார். එතකොට උන්වහන්සේට දුක දැනෙනවා. ஆண்டவருக்கு துக்கம் விளங்குகிறது. උන්වහන්සේ ක්‍රියා කරනවා කියලා බයිබලයේ ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 16 පරිච්ඡේද කියවුවොත් ඔබට யோவான் 15:16வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் விளங்கும். අපි දන්නවා සුද්ධාත්මයන් වහන්සේ කියන්නේ ත්‍රිත්වයේ තෙවනි ස්ථානය. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது இடத்துல இருக்கிறவர். අපිට පුළුවන් ද සුද්ධාත්මයන් වහන්සේ දෙවියන් වහන්සේගෙන් වෙන් කරන්න? பரிசுத்த ஆவியானவர் எங்களால் முடியுமா தேவனிடத்திலிருந்து வேறு பிரிக்க? සරල උදාහරණයක් ගමු. நாங்கள் சாதாரண உதாரணத்தை எடுப்போம். සාමාන්‍යයෙන් බිත්තරයක් ඇතුලේ තියෙනවා බිත්තරේ කට්ට කහමදේ සුදුමදේ. எங்களுக்கு தெரியும் முட்டையில இருக்கிறது ஓடு, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு. දැන් අපිට මේක වෙන් කරන්න අමාරුයි. இது எங்களுக்கு பிரிக்க கஷ்டம். ඒ වගේ